தமிழக அரசின் 5 திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவோரின் வருமான உச்சவரம்பை உயர்த்தி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அல்லது 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு வைப்புத் தொகை பத்திரங்கள் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழக அரசின் 4 கிராம் தங்கத்துடன் கல்வி தகுதிக்கேற்ப திருமண உதவித் தொகையும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் 5 திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறும் குடும்பத்தினரின் வருமான உச்சவரம்பை 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தியும் அறிவித்தார். 5 திருமண நிதியுதவி திட்டங்களில் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான நிதியுதவி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண ஆகியவற்றின் கீழ் நிதி உதவி பெற 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வெவ்வேறு நாட்களில் விடுமுறை இருப்பதை மாற்றி அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிப்பதாகவும், ஞாயிறன்று குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுக்கு பதிலாக சனிக்கிழமையன்றே சமைக்கப்படாத உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களின் சிறப்பு ஓய்வூதியம் 1,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார்.